ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. வரக்கூடிய ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை. இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை ஒரு ரூ. 10 கொடுத்தாவது வீட்ல வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானா தேடி வரும். அது என்ன பொருள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தை அமாவாசை தினத்துல என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அம் பித்ரு கடன் செலுத்துறதுக்கு, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு, பித்ருக்களுக்கான சாபத்த நீக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், ஒரு வருடத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதே மாதிரி தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள். மற்ற அமாவாசை தினங்கள்ல பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்தல, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கல, பித்ரு சாபம், பித்ரு கடன் பாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 அமாவாசைகள்ல ஏதாவது ஒரு அமாவாசைய பயன்படுத்திக்கலாம். அதுலயும் புத்தாண்டு பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை. இந்த அமாவாசை தான் தை அமாவாசை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை திதி எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 29ஆம் தேதி அமாவாசை திதியாக இருந்தாலும் 28ஆம் தேதி இரவு 8 மணியிலிருந்து 9 நிமிஷத்துக்கு எல்லாமே அமாவாசை திதி பிறந்திருது. அது ஜனவரி 29 புதன்கிழமை இரவு 7:21 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதுனால புதன்கிழமை ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:20க்குள்ள உங்களோட அமாவாசை திதிக்கான எல்லா பரிகாரத்தையும் நீங்க முடிச்சிடணும். அன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது 12 மணி. அதாவது நீங்க அந்த புதன்கிழமையில 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம். காலையில 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்டம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், பித்ரு கணம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மணிலேருந்து 7 மணி இந்த 1 மணி நேரத்தை நீங்க பித்ரு சாபம் நீக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். தர்ப்பணம் கொடுக்கிறவங்க நீங்க பண்ணிறலாம். கடற்கரைக்கு போயிட்டு நீர்நிலையில போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கிறவங்க காலை 6 to 7 மணி இந்த நேரத்துக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலாம். 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம் ஆரம்பிச்சிடுது. அந்த நேரத்தை விட்டுட்டு 9லிருந்து 10:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தலாம். படையல் போட்டு வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 12 மணிக்கு முன்னாடியே நீங்க படையல் போடலாம். அதாவது நெறைய பேரு வீடுகள்ல சாமி கும்பிடுற இந்த அமாவாசை சாமி கும்பிடுற பழக்கம் இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா படையல் போட்டு வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் 1:30 மணிக்கு மேல பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 12லேருந்து 1:30 மணிக்கு வந்து ரா உங்களுக்கு ரா அதாவது ராகு காலம் இருக்கிறதுனால பகல் நேரங்கள்ல வழிபாடு செய்றது, பித்ருக்களுக்கு படையல் போடுறது, தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 6 மணி, 7 மணிக்கு மேல கட்டாயம் நீங்க கோவிலுக்கு போகணும். அமாவாசை தினத்துல எல்லா விதமான அம்மன் கோவில்களையும், மாரியம்மன் கோவில்களையும், அம்பாள் கோவிலையும் அபிஷேகம், ஆராதனை நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. நெறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எங்க அம்மாவுக்கு ஆண் வாரிசு கிடையாது. நாங்க பெண் வாரிசுகள் தான் இருக்கிறோம். தர்ப்பணம் கொடுக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நெறைய பேத்துக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அ ஆண் இல்லாத இடத்துல பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. பெண்களா வாரிசு நாங்களும் பெண்கள் வாரிசு தானே தர்ப்பணம் கொடுக்கலாமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, படையல் போடலாம், வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படைச்சு வச்சு செய்யலாம். ஆனா, எள்ளு தண்ணீர் இறைக்கக்கூடாது. அதேமாரி கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. உங்க மாமனார், மாமியாருக்காக நீங்க வழிபாடு செய்ய படையல் போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா, எள்ளு தண்ணீர் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான கடன், எந்தவித சாபம் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும். கண்கூடா இதனால விஷயங்களே நடந்திருக்குமா? இதனால வந்திருக்குமான்னு கண்டுபிடிச்சிரலாம். ஆனா, பித்ரு சாபம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது ஜாதகம் பார்க்குறவங்க பார்த்து சொன்னா தான் உண்டு. கிரக தோஷங்கள்ல பாதிப்பு ஏற்படுதா? தோஷத்தால பித்ரு சாபத்தினால பிரச்சனைகள் ஏற்படுதா? அப்படிங்கிறத கணிக்க
முடிஞ்சு சொன்னா மட்டும் தான் முடியும். இந்த அமாவாசை தினத்த அன்னைக்கு தை அமாவாசை தினத்தை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து, உங்க பித்ரு சாபத்த, பித்ரு கடனையும் போக்கி எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறதற்கு கண்டிப்பா இத பயன்படுத்திக்கோங்க. அம் அது மாதிரி வந்து நம்ம வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான செல்வ வளங்கள வந்து அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, பலவிதமான நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும். அப்படி அமாவாசை தினத்தில அதுவும் புதன்கிழமை வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசை தினத்தில இப்ப நம்ம சொல்லக்கூடிய சில பொருட்கள வாங்கி நீங்க உங்க வீட்ல வைக்கிறது நல்லத மட்டுமே கொடுக்கும். அதுல முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தை அமாவாசை இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது பொதுவா யாருக்கு உகந்தது? விநாயகருக்கு உகந்தது. அதனால விநாயகருடைய ஃபோட்டோ சிலை ஏற்கனவே உங்க வீட்ல இருந்தாலும் பரவாயில்லை. புதுசா உங்களோட உள்ளங்கை அளவு பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு இருந்தா கூட போதும். அந்த ஒரு விநாயகர் ஃபோட்டோ சிலையை வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கணும். அதிலயும் இந்த வெள்ளெருக்கு வேறு கட்டில் செஞ்சிருக்கக்கூடிய விநாயகர், பிள்ளையார், வெட்டி வேர்ல செஞ்சிருக்கக்கூடிய விநாயகர், இது மாரி வித்தியாசமான விநாயகர் ஃபோட்டோ வந்து சிலையையோ வாங்கிட்டு வந்து வீட்ல வைங்க. குடும்பத்தில நல்ல விஷயத்த ஏற்படுத்தும். அடுத்ததா வெண்சங்கு. வெண்சங்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமிக்குரிய உகந்த பாற்கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சொல்லப்போனா இந்த அமாவாசை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு தினம் தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தாயாரோட அனுகிரகம் உங்களுக்கு வீட்ல பரிபூரணமா ஏற்படணும் அப்படின்னா, சங்கு வாங்கிட்டு வந்து வீட்ல வைங்க. வச்சு வழிபடக்கூடிய ஒரு ஆசை இருக்கு அப்படின்னாலும் சங்கு வாங்கி இருக்கவே நீங்க வந்து வழிபடலாம். அமாவாசை ஒரு அற்புதமான ஒரு நாள். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாத்தையுமே வளர்பிறை நாட்கள்னு சொல்லுவாங்க. இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த தை அமாவாசை. தாராளமா நீங்க சங்கு வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து வைக்கலாம். அடுத்ததா ஒரு முக்கியமான பொருள் வெண்கடுகு. வெண்கடுகு அப்படிங்கிறது எதுக்காக வாங்கணும்னா, பொதுவா கண் திருஷ்டி போக்குறதுக்கு இந்த வெண்கடுக வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு குடும்பம் எவ்வளவு மேல்நிலையில இருந்தாலும், அடுத்த நிமிஷமே சரிஞ்சு விழுவறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி தான். இந்த விஷயங்கள் நம்மள நெருங்காம இருந்தாலே ரொம்ப குறைவா சம்பளம் வாங்கினாலும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். என்னதான் ஆடம்பரமா ஒருத்தவங்க மேல போட்டி, பொறாமை இருந்துச்சு அப்படின்னா, மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த வெண்கடுகு ஒரு அற்புதமான ஒரு பொருள். வெண்கடுகை அமாவாசை தினத்தில வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால, உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை எல்லாமே விலகி ஓடிடும். அடுத்ததா இப்ப சொல்லக்கூடிய பொருள் நீங்க முடிஞ்சா வாங்கலாம். எல்லாராலும் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. அதாவது முக்கியமான பொருள் வெள்ளி நாணயம். மகாலட்சுமி தாயாரின் உருவம் பதிச்சிருக்கக்கூடிய வெள்ளி நாணயத்த உங்கனால எவ்வளவு கிராம் வந்து வாங்க முடியுமோ, 1 கிராம் வெள்ளி நாணயம் தான் வாங்க முடியுமா? ஆ அப்படின்னா கூட தாராளமா வந்து நீங்க 1 வாங்கி வச்சுட்டு, அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பச்சை நிறத்தில துணி, வஸ்திரம் ஏதாவது எடுக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. பச்சை நிற துணி வந்து எதுக்காக பயன்படுத்தணும்னா, புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த ஒரு நாள் புதன்கிழமை. புதன் பகவானின் நிறம் வந்து என்ன தெரியுமா? பச்சை நிறம் தான். அதாவது புதன் பகவான் அ பகவானுக்கு பச்சை நிறம் தான் அணிவிப்பாங்க. தொழில்ல, வியாபாரத்தில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது புதன் புத்திரகாரகன் செய்யக்கூடிய வியாபாரத்தை, தொழில்ல நல்ல புத்திய கொடுத்து செயல்பட்டு, அதே மாரி ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு வாங்கணும் அப்படின்னாலும், இத பண்ணுங்க. புதன் பகவான் தான் அதில பச்சை நிறத்தில துணியோட வஸ்திரத்தையோ, இல்ல ஒரே ஒரு துண்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறது முயற்சி பண்ணுங்க. இதன் மூலமா புதன் பகவானோட ஆதிக்கம் அதிகமாகி, வியாபாரத்த, தொழில்ல செய்யக்கூடிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் வாசனை மலர்கள். வாசனை மலர்கள் என்ன வேணாலும் வாங்கலாம். இவ்வளவுதான், அவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு ரூ. 10க்கு வாசனை மலர்களை வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு நீங்க பூஜை செய்யலாம். இப்ப சொல்லி இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு தான். இதுல ஒரு பொருட்கள் விடுபட்டு இருக்கலாம். இல்ல சில பொருட்கள் வந்து வாங்க முடியாம கூட இருக்கலாம். சமையலுக்கு வீட்டுக்கு தேவைப்படும் தானியங்கள், அரிசி, பருப்பு இந்த மாரி பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தை அமாவாசை வாங்கி வீட்ல வச்சுடுங்க. அம் தர்ப்பணம் பண்றது, படையல் போடுறது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாரி கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, இறை வழிபாடு மேற்கொள்வது எல்லாம் இருக்கட்டும். உங்க வீட்டுக்குள்ள செல்வ வளம் அதிகப்படுத்துறதுக்காக இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒரு பொருளையாவது முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கி வீட்ல வைங்க. பிறக்கக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசை பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வளங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நாள் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப சந்தேகம் தாங்க. கண்டிப்பா இந்த நாள வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் ரொம்பவுமே முக்கியமானது ஏலக்காய்.
அ ஏலக்காய்ங்கிறது கண்டிப்பா உங்கனால வாங்க முடியும். இவ்வளோ தான் வாங்கணும்னு கிடையாது. ஒரு ரூ. 10க்கு ஏலக்காய் பாக்கெட்டு நீங்க வாங்கி கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதில எந்தவித தவறுமே கிடையாது. அதேமாரி இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் பூஜை ரூம்ல வச்சுட்டு, மறுநாள் எடுத்து சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். அதில என்னென்ன பொருட்கள் சமையலுக்கு பயன்படுத்த முடியுமோ, அப்படியே பயன்படுத்திக்கலாம். மீத பொருட்கள அப்படியே நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில வைக்கும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். அதேமாரி அந்த வெண்கடுக வந்து நீங்க சாம்பிராணி புகை போடுறீங்க இல்லைங்களா? அதில போட்டு வீடு முழுக்க மூலை பகுதிகள்ல எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து காமிங்க. அந்த வெண்கடுகு வெடிக்கும்போது, அது எப்படி வெடிக்குதோ அதே மாரி நம்ம மேல இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் தானா வெடிச்சு போயிடும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வருவாங்க. ஆனா மத்தவங்களுடைய பொறாமை, அது அத்தனையுமே வந்து இல்லாம ஆக்கிடும். அதனால கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்ல வெற்றி கிடைக்கும். அதே மாரி இந்த தை அமாவாசை அன்று அட்லீஸ்ட் ஒரு 2 பேத்துக்காவது அன்னதானம் பண்ணுங்க. எங்க வீட்ல சமைச்சு கொண்டு போய் குடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, தாராளமா வந்து கடையில கூட ஒரு 2 சாப்பாடு வாங்கி, அ யாராவது ஏழைகளுக்கோ அல்லது வந்து சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்றவங்களுக்கோ வந்து நீங்க தாராளமா குடுக்கலாம். அதுல எந்தவித தவறுமே கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.